ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய ஒரு சில கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 35 வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய வகையில் இருக்கு. இவ்வளவு சிறப்புகளோடு இந்த கிரக மாற்றங்கள் என்ன பலன்களை எல்லாம் கன்னிராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசினியர்களுக்கு ஏற்கனவே தெரியும், கண்டகசனியானது நடந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே இதில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இனி உருவாக போகுது. என்ன மாற்றங்களானது உருவாக போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. தொடர்ந்து பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி புதன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவர்கள். இந்த நவ கிரகங்களில் இளவரசன் அப்படின்னா புதனை தான் சொல்லுவாங்க. ஸோ புதன் பார்த்தீங்கன்னா புத்திக்காரகன். புதனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய இப்போ கன்னிராசினியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக கல்வியில் சிறந்து இருப்பாங்க. கல்விக்கு தடை அப்படின்றது இருக்காது. அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் தான், அந்த அறிவு திறன் வச்சு தான் அவங்க முன்னுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பானவங்க. ஆனால் அந்த கன்னிராசினியர்கள்ட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடிக்கடி கோபம் வரும். இந்த முன்கோபம் அப்படின்றது தான் இவங்களுடைய பலமாகவும் இருக்குது, பலவீனமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது ஒரு சில இடங்களில் அந்த கோபம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். அதே ஒரு சில இடங்களில் அந்த கோபம் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் அமைஞ்சிடும். அதனால் எந்த இடத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து கன்னிராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். அக்டோபர் 6ஆம் தேதிக்குள்ளே, அதாவது பௌர்ணமியானது 6ஆம் தேதி வந்திருக்கு. இந்த பௌர்ணமி அப்படின்றது வரும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்குமே மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அது இந்த முறை திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ திங்கட்கிழமையில் பௌர்ணமி வர்றது ரொம்ப சிறப்பு. சிவபெருமான திங்கட்கிழமையில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது பல நன்மைகள் கிடைக்கும். இப்போ கன்னிராசி நேயர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து சிவபெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கண்டக சனியானது நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. சிவபெருமான்கிட்ட போய் சரணடைஞ்சிருங்க, அவர் உங்களை பார்த்துப்பார். அதாவது கன்னிராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்புகளானது இருக்கணும். உழைப்பு மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பொறுப்பும் இருக்கணும். உழைப்பு இருந்துட்டு பொறுப்பு இல்லை அப்படின்னா வீணாக போயிடும். அதே போல் நீங்கள் பொறுப்போடு இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட உழைப்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. கடினமான உழைப்புகள் கண்டிப்பாக இருக்கணும். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை பார்த்து எல்லாருமே வியந்து போவாங்க, பாராட்டுவாங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் பொழுது உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலுமே கூட என்னதான் உங்களுக்கு பாராட்டு கிடைச்சாலும், என்னதான் உங்களுக்கு பொறுப்பு இருந்தாலும், உழைப்பு இருந்தாலும், ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்களுடைய மனசில் ஓரமாக அந்த கவலை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மனசுக்கு நிம்மதி அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. மன அழுத்தமானது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இன்னமும் சுமந்துட்டு தான் இருப்பீங்க. அதாவது அந்த பிரச்சனையும் அந்த கவலையும் அந்த மன அழுத்தத்தையும் கொஞ்ச நாள் இறக்கி வைக்கலாம் அப்படின்னு நீங்களும் முயற்சி செய்துகிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் அது உங்களால் முடியறதே கிடையாதுங்க. இதனாலேயே உங்களுக்கு இன்னும் வருத்தங்கள் அதிகமாகிட்டே தான் போகுதே தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. ஆனால் இந்த டைமில் நீங்கள் ஒரு விஷயத்தில் சந்தோஷப்பட்டுக்கலாம். என்ன அப்படின்னா நிதிநிலை. அதாவது நிதிநிலை நல்லா இருக்குது, நீங்கள் பயப்படுற அளவுக்கோ ஒன்றுமே கிடையாது. குடும்ப வாழ்க்கையும் அப்படி தான், நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே கூட சின்ன சின்னதாக ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஸோ இதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். என்னதான் ஏற்ற தாழ்வுகளானது இருந்தாலுமே கூட அதிக அளவுக்கு அதை சமாளிக்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுப்பீங்க. உங்களால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அதை சரி கட்ட பார்ப்பீங்க. ஆனால் இந்த டைமில் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அவங்க தான் உங்களை எல்லா சூழ்நிலைகளும் வழிநடத்த போகிறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுடைய லைஃப் பார்ட்னரை வச்சு அவங்க மூலியமாக அவங்க கொடுக்கக்கூடிய சஜஷனை வச்சு நிறைய பேர் முன்னுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை துணை அப்படின்றது ரொம்ப முக்கியமானவங்களாக இவங்களுக்கு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் உங்களை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவங்க. உங்களை நல்லது கெட்டது தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட அதை தெரியப்படுத்தி உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்து எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் துணையாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் எதுக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிஸ் பண்ணிடாதீங்க, காயப்படுத்திடாதீங்க. ஆனால் இந்த டைமில் கன்னிராசி நேயர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து தாங்க ஆகணும். ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிப்படையும்.
ஸோ, அதனால ஒர்க் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக சரியா சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, பல பிரச்சனைகள இழுத்து போட்டுட்டு மனசுல வந்து பாரத்த வந்து அதிகமாக்கிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள எல்லாம் வந்து செய்யாதீங்க. அது கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நெறைய பாதிப்புகள தான் வந்து கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து விலக்கியே இருக்க பாருங்க. இருந்தாலுமே பல முக்கியமான நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கும். பல விஷயங்கள வந்து உங்களால நல்லபடியா வந்து செயல்படுத்த முடியும். இதெல்லாம் வந்து இந்த டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். நீங்க வந்து நெனச்சிட்டு இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு இடையில நம்மளாலுடைய வாழ்க்கைய நம்ம எப்படிடா நடத்தப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த முறை உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாய்ப்பு நெறைய தேடி வரும். உங்களுடைய வேலையில புதுசா ஆற்றல் கிடைக்கும். புத்துணர்ச்சி கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இலக்க நோக்கி ரொம்ப வந்து நகர்றதுக்கு வந்து உதவியா இருக்கும். ஸோ இது இந்த முயற்சி, இந்த வாய்ப்பு எல்லாமே உங்கள வந்து நல்லா புஷ் பண்ணும். இன்னும் முன்னாடி போகணும். இன்னும் நெறைய விஷயங்கள நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நெறைய விஷயங்கள வந்து கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற மாரி, அந்த சூழ்நிலையே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி, புதுசு புதுசா நெறைய ஆற்றல், புத்துணர்ச்சி எல்லாமே வந்து கிடைக்கும். உங்களுடைய இலக்க நோக்கி நீங்க முன்னோக்கி நகர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு டைமிங்கா இருக்கு. அதனால மூவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க எவ்வளவு தான் உழைப்புகள கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட, அதற்குரிய பலன்கள நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் உறுதியா கிடைக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள பார்ப்பீங்க. நீங்க என்ன மாரியான உழைப்புகள் கொடுக்குறீங்களோ, அதற்குரிய பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிறப்பான நேர்மறையான மாற்றங்கள கன்னிராசினியர்கள்லேருந்து எதிர்பார்க்கலாம். நீங்க என்ன தொழில் வேணாலும் செய்யலாங்க. உங்களுடைய தொழில் வந்து சிறப்பா இருக்கு. நேர்மையான முறையில நீங்க செய்துட்ருக்கீங்க அப்படின்னா, அதற்குரிய பலன்களும் நேர்மறையாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். கவலைப்பட தேவையில்ல. பொருளாதார நிலை நிச்சயமா வந்து உயரும். காசு பணத்துக்கெல்லாம் உங்களுக்கு பெருசா எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்காது. அதாவது கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பொறுப்புள்ளவர்களா தான் இருப்பாங்க. அதிகமா வந்து செலவு பண்ண மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களால வந்து சமாளிச்சிட முடியும். கடன் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க தள்ளப்படாத வரைக்கும், நீங்க எந்த விதமான பிரச்சனையிலயும் வந்து மாட்ட மாட்டீங்க. ஒருவேளை கடனால வந்து சின்னப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம்ல கொஞ்சம் வந்து கவனமா தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமான கடன் சுமைகள வந்து ஏத்துக்காதீங்க. உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க வந்து வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லதா இருக்கும். செலவுகள பொறுத்தவரைக்கும் கட்டுப்படுத்துறது அவசியமானது. அது கன்னிராசி நேயர்களுக்கு தெரியும். இருந்தாலுமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நண்பர்களோடு இணைந்து செயல்படும் பொழுது நெறைய செலவு பண்ணுவாங்க. அந்த காசு பணத்தெல்லாம் வந்து பெருசா நெனைக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம்ல உங்களுடைய குடும்பம், வாழ்க்கை சூழ்நிலை, உங்களுடைய பொருளாதார நிலை எல்லாத்தையும் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி வந்து செலவு பண்ணுங்க. என்னதான் உங்களுக்கு செலவுகள் வந்து இருந்தாலுமே கூட, குடும்பத்தாரோட நீங்க நேரத்த வந்து செலவிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட வந்து இருக்கும் பொழுது என்ன செலவுகள் ஆனது இருந்தாலுமே கூட கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு தான். எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. குடும்பத்தோட நம்ம செலவீடு செய்யக்கூடிய அந்த நேரம், அதற்காக செலவழிக்கக்கூடிய பணமும் வந்து. அதனால அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எப்போவாவது வந்து செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனா அடிக்கடி இந்த மாரியான விஷயங்கள நீங்க எடுத்துக்காதீங்க. இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியத்தில தான் நீங்க முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி ஆகணும். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு பல பிரச்சனைகளானது ஏற்பட இருக்கு. கண்டக சனி காலகட்டங்கள் வேற நடந்துட்டு இருக்கு. அதனால ஆரோக்கியத்தில மட்டும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. அதாவது உங்களுடைய உடல்ல சின்னதா ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா கூட உடனடியா அத மருத்துவர்ட்ட போய் அணுகி அதற்குரிய ட்ரீட்மெண்ட்ட நீங்க எடுத்துக்கோங்க. கண்டக சனி, அஷ்டம சனி, 7:30 சனி நடக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஆரோக்கிய ரீதியாக கவனமா தான் இருக்கணும். ஏன்னா, உங்களையும் மீறி நெறைய பிரச்சனைகளானது நடக்கும். அப்பலாம் வந்து நீங்களே வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து புத்திசாலித்தனமா யோசிக்கணும். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு புத்திசாலித்தனம் அப்படின்றது நெறையவே இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதன்படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்த நோக்கி கண்டிப்பா நகர முடியும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இல்ல அப்படின்றதுனால நீங்க பயப்படவும் தேவையில்ல. ஸோ ஆரோக்கியமான உணவுகள எடுத்துக்கோங்க. யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படின்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. ஆரோக்கியத்துக்கும் யோகாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாரிலாம். கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள், நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையும் சரி, ஆரோக்கியத்தையும் சரி மேம்படுத்திக் கொடுக்கும். அதனால கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரண விஷயமா வந்து எடை போடாதீங்க. நம்ம செய்யக்கூடிய சின்ன உதவி கூட ஒரு சிலருக்கு பெருசா தெரியும் இல்லையா? அந்த மாரி தான். நம்ம இந்த ரெகுலரான ஆக்டிவிட்டீஸே நம்மளுடைய வாழ்க்கைய வந்து சிறப்பா கொண்டு போகும். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. நல்லதே நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவுல நீங்க நெறைய விஷயங்கள பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குள்ள நிகழக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள பத்தி
தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்ற ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.